நம்ம நடிப்பின் நாயகன் என்று அழைக்கப்படுகிற சூர்யாவுக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து லைனப்பில் இருந்துச்சு. இப்போ மிக முக்கியமான சில படங்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் ரீகால் பண்ணுறோம். கங்குவா வர நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடித்த சூர்யா 44 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படத்தில் வந்து அவர் நடிக்க போகிறாரு. அந்த ஷூட்டிங் வர நவம்பர் 18ஆம் தேதி நடக்க போகுது. இதெல்லாம் இருந்தாலும் வாடிவாசல் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. நம்ம சொன்ன மாதிரி அந்த படம் பிப்ரவரி தாண்டி நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ என்னென்னா ஒரு வேறு லெவலில் அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அது வந்து ஒரு பேன் இண்டியா படம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தில்சே மாதிரி ஆயுதெழுத்தவன் மாதிரி ஒரு ஹிந்தி லாங்குவேஜை முதன்மைப்படுத்தி எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அது பேன் இண்டியா படம் தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யாவில் நடிக்க போகிற படம் அடுத்த வருடம் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் இதே டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களாம். இது குறித்து ஆரம்ப பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மணிரத்னம் வந்திருக்காராம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை தான். எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட வாடிவாசல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு வருடம் கண்டிப்பாக ஷூட்டிங்க்கு ஆகும். அதாவது பிப்ரவரி மார்ச்லேயே ஆரம்பித்தாலும் கூட சாலிடாக ஒரு வருஷம் கழித்து தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து முடிப்பார். அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து வெளியே வருவார். ஆனால் இப்போது அப்படி இருக்கும்போது மணிரத்னம் இயக்கத்தில் அவர் நடிப்பார். அது வந்து எப்படி அப்படிங்கிற சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருடைய கேள்வியும் கூட. அதாவது செப்டம்பர், அக்டோபர், ஏன் நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டுமே. ஆனால் வாடிவாசல் நிச்சயமாக அதுக்குள்ளே முடியாது. ஸோ சூர்யா அவர்கள் எப்படி இப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போதைக்கு மணிரத்னம் இயக்கத்தில் அவர் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஷூட்டிங் ஆரம்பித்தா அவர் தக் லைஃப்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட செப்டம்பர் ஆயிரம் தான் சொன்னோம். பட் அது 2026 ஷூட்டிங் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வாடிவாசலை பொறுத்து தான் இருக்குது. வாடிவாசல் ஆரம்பிப்பாங்களா இல்லையா, ஆரம்பித்தா ஒன்றைகளை முடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற பல சிக்கல்கள் இருக்குது. எது எப்படியோ மணிரத்னம் இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஆயுதெழுத்து படத்துக்கு அப்புறம் சூர்யா நடிக்கிறது வந்து உறுதி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு காம்போவை எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.